வணக்கங்க. நீங்க விமானத்துல போயிருக்கீங்களா? இல்லன்னா படத்துல பாத்திருக்கீங்களா? விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. சீட் பெல்ட் எப்படி போடுறது, ஆக்சிஜன் மாஸ்க் எங்க இருக்கும், எப்படி எடுத்து எப்படி உபயோகப்படுத்துறது, தண்ணியில விழுந்துட்டா லைஃப் ஜாக்கெட் எங்க இருக்கும், எப்படி மாட்டிக்கணும், உபயோகப்படுத்தணும், எப்படி உட்காரணும், என்னென்ன பண்ண கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. பாராசூட் பத்தி எதுவும் சொல்லிருக்காங்களா? பயணிகளுக்கு பாராசூட் இருக்குங்களா? படங்கள்லயும் பைலட் குதிச்சு பார்த்திருக்கோம். சண்டைக்கு போற இல்ல சாகசம் பண்றவங்க குதிச்சு பார்த்திருக்கோம். பயணம் பண்றவங்க குதிச்சு பார்த்ததே இல்லையே. ஏன் தேவையில்லையோ? ஆமாங்க, தேவையில்லைங்க. கொடுத்தா பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமும் இல்லைங்க. அதுக்கு முதல்ல நமக்கு பயிற்சி வேணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட பாராசூட் இருந்து உங்களுக்கு பயிற்சியும் இருந்துச்சு அப்படின்னாலும் மேல பறந்துகிட்டு இருக்கப்போ விமானத்துக்கு உள்ளேயும் வெளியவும் வேற வேற அழுத்தம், அதாவது பிரஷர் இருக்கிறதால கதவை பறக்கும் போது திறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. அப்போ சண்டைக்கு போறவங்களும் சாகசம் பண்ண போறவங்களும் எப்படி குதிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட விமானத்தோட வடிவமைப்பே வேற மாதிரி இருக்குங்க. கதவும் வேற மாதிரியா ரொம்ப பெருசா இருக்குங்க. அந்த மாதிரியான விமானங்கள் 150 இருந்து 200 கிலோமீட்டர் வேகத்துல தான் பார்க்க முடியுங்க. நம்ம உபயோகப்படுத்துற விமானம் 700 இருந்து 800 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பறக்க முடியுங்க. அப்படியே நீங்க கதவை திறந்து குதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் விமானத்துல 2 கதவு இருக்குங்க. ஒன்னு முன்னால, இன்னொன்னு பின்னால. முன்னால கதவு வழி குதிச்சீங்க அப்படின்னா என்ஜினுக்கு உள்ள போய் செத்துருவீங்க. பின்னால கதவு வழி குதிச்சா ரக்கையில அடிபட்டு 2 துண்டா போய் செத்துருவீங்க. அடுத்ததா 10,000 மீட்டர், அதாவது 10 கிலோமீட்டருக்கு மேல நீங்க பறக்கிறப்போ வேற மாதிரியான காத்து இருக்குங்க. வெப்பமும் -30 டிகிரி ஃபாரன்ஹீட்ல, ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம கீழே வர்றப்போ மூச்சே விட முடியாதுங்க. மூச்சு திணறியவும் இறந்துருவோம். அதுல தப்பிச்சோம் அப்படின்னாலும் -டிகிரி ஃபாரன்ஹீட்ல உறைஞ்சேவும் செத்துருவாங்க. இந்த சாகசம் பண்றவங்க ஒரு 5000 மீட்டர்ல இருந்து குதிப்பாங்க. அவங்க அங்க இருந்து கீழே நிலத்தை அடையறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 10,000 மீட்டருக்கு மேல போயிட்டு இருக்கோம். நீங்க போற விமானத்துல ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க பாராசூட்டை மாட்டி ஆக்சிஜன் டேங்க மாட்டி சரியா குதிக்கிறது அப்படிங்கிறது முடியற காரியம் தானுங்களா? ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா மலை மேல இருந்து கீழே குதிச்சு சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே விழுறதுக்கு முன்னாடியே பயத்திலேயும் செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் இங்கேயும் நடக்குங்க. அதனால நீங்க பாராசூட் மாட்டி குதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இங்க வாய்ப்பே இல்லைங்க. அதனாலதான் நமக்கு பாராசூட் வைக்கிறது இல்லைங்க. அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? குப்புறப்படுத்து குலதெய்வத்தை வேண்டிக்க வேண்டியது தானுங்க. ஆனா 95% மேல நடக்கிற விமான விபத்துகள் ஒன்னா விமானம் ஏறும் போதோ இல்ல இறங்கும் போதோ தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு, வழியும் இருக்குங்க. கவலைப்பட தேவையில்லை. உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.